Dear friends, very warm welcome to all. This is Dhanveer from Exclusive Mathematics. Today the topic we are going to look at order and the degree of the differential equation. In last class we have discussed what is differential equation, what is the general structure of differential equation. Differential equation is nothing but an equation that involves independent variable, dependent variable and with differential coefficients. அப்படின்னு சொல்லி நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை கொடுத்துட்டு ஃபைண்ட் ஆர்டர் அட் டிகிரி அப்படின்னு கேட்டாங்கன்னா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது, ஆர்டர் அப்படின்னா என்ன, அது எப்படி இருக்கும் ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல, டிகிரி அப்படின்னா என்ன, அது எப்படி இருக்கும் ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல ஒன் பை ஒன் நம்ம பார்க்க போறோம். See listen, first you have to move definition of the order. Definition of the order. ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னா அதுல டெரிவேட்டிவ்ஸ் இருக்கும். டெரிவேட்டிவ்ஸ் இருந்தா தான் அது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். நம்ம லாஸ்ட் வீடியோலயே சொல்லியிருந்தோம், டிபெண்டன்ட் வேரியபிள் கூட இல்லாம இருக்கலாம், இண்டிபெண்டன்ட் வேரியபிள் கூட இல்லாம இருக்கலாம், ஆனா டெரிவேட்டிவ்ஸ் இல்லாம டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருக்கவே முடியாது. சோ dy by dx னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ், d squared y by dx squared னா செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். இதெல்லாம் நம்ம என்ன செஞ்சிருந்தோம், ப்ரீவியஸ் லெசன்ஸ் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். அப்ப ஆர்டர் ஆஃப் தி ஹையஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருக்குது. அதுல ஹையஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ், ஹையஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்னா ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் இருக்குது, செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் இருக்குது, தேர்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் இருக்குது. இதெல்லாம் இருக்கும்போது அதுல இருந்து ஹையஸ்டா இருக்குன்னு பார்த்து ஃபைண்ட் அவுட் பண்றது என்னது ஹையஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஈக்குவேஷன் இது வந்து ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இதுல பாத்தீங்கன்னா d cube y by dx cube இருக்குது, plus 2 into d squared y by dx squared the whole square இருக்குது, minus dy by dx இருக்குது, plus y is equal to 0 இருக்குது. இது பாலினாமியல் ஃபார்ம்ல இருக்குது. இது பாலினாமியல் ஃபார்ம்ல இருக்குது. இது ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ், இது செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ், இது தேர்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். இதுல ஹையஸ்ட் ஆர்டர்னா தேர்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் கியூப் தான். அப்ப இதோட ஆர்டர் என்னது 3. இதோட ஆர்டர் வந்து 3. ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல ஹையஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் அது என்னன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதோட பவர் தான் என்னது ஆர்டர் ஆஃப் தி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் we have to move very important concept of the differential equation, how to find degree of the differential equation. Degree கான definition என்னன்னா highest power of the highest order derivative. ஆர்டர்னா என்னது, highest order derivative ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதே இது டிகிரினா அந்த ஹையஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்க்கு மேல இருக்க பவர், ஹையஸ்ட் பவர் என்னவோ அதான் என்னது டிகிரி அப்படின்னு சொல்லுவோம். இன்டெகிரல் பவர் ஆஃப் தி ஹையஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். இன்டெகிரல் பவர் ஆஃப் தி ஹையஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்னு சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. எப்ப டிகிரி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், எப்ப பண்ண முடியாததுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. தட் இஸ் எக்ஸாம்பிள் 1. இப்போ இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கங்க. இதுக்கு வந்து டிகிரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல பாருங்க dy by dx ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் தான் ஹையஸ்டா இருக்குது. சோ அப்ப ஆர்டர் வந்து என்னது 1. ஆர்டர் ஆஃப் தி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இஸ் வாட் 1. ஹையஸ்ட் ஆர்டர் என்னது dy by dx தான் இருக்குது. அப்ப ஆர்டர் வந்து 1. இப்போ இங்கேயும் dy by dx இருக்குது, இங்கேயும் dy by dx இருக்குது, இங்கேயும் ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் இருக்குது, இங்கேயும் ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் இருக்குது. இதோட பவர் வந்து 1, இதோட பவர் வந்து 2. அப்ப நம்ம டெஃபினிஷன் என்ன சொல்லிருக்கோம், ஹையஸ்ட் பவர் ஆஃப் தி ஹையஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். இந்த ரெண்டு பவர் ஹையஸ்ட் அது 2. அப்ப டிகிரி வந்து என்னது 2. சோ இப்படி தான் நீங்க என்ன செய்யணும், டிகிரியை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ இந்த டிஃபரன்ஷியல் இது வந்து ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான், ஆனா இதுக்கு வந்து டிகிரி ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஏன்னா டெரிவேட்டிவ்ஸ் வந்து ட்ரிகனாமெட்ரி ஃபங்க்ஷனுக்கு உள்ளேயோ இல்ல லாகரிதமெட்டிக் ஃபங்க்ஷனுக்கு உள்ளேயோ இல்ல எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷனுக்கு உள்ளேயோ இருந்தா டெரிவேட்டிவ்ஸ் என்னது ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ், செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ், அதாவது dy by dx, d squared y by dx squared இதெல்லாம் வந்து லாகரிதமெட்டிக் ஃபங்க்ஷனுக்குள்ளேயோ இல்ல எக்ஸ்போனன்ஷியல் பவர்லயோ இல்ல ட்ரிகனாமெட்ரி ஃபங்க்ஷனுக்குள்ளேயோ இருந்தா அதுக்கு நம்ம டிகிரி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. சோ அந்த மாதிரி கேसेसல டிகிரி இஸ் அன்டிஃபைன்ட், நாட் டிஃபைன்ட் அப்படி சொல்லலாம். சோ டிகிரில வேற என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்,
டிகிரி ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்திருக்க டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து பாலினாமியல் ஃபார்ம்ல இருக்குதான்னு நம்ம செக் பண்ணணும். So must be a polynomial equation. So polynomial equation என்ன? சில டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல டினாமினேட்டர்ல டெரிவேட்டிவ்ஸ் இருக்கும். அதை நம்ம என்ன செய்யணும்? பாலினாமியல் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணி டிகிரி கண்டுபிடிக்கணும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், ஒவ்வொரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட டிகிரி எப்படி இருக்கும்னா பாசிட்டிவ் இன்டிஜரா தான் இருக்கும். டிகிரி எப்படி இருக்கும்? பாசிட்டிவ் வேல்யூவா தான் இருக்கும். நான் நெகட்டிவ் இன்டிஜர்னு சொல்லுவாங்க. பாசிட்டிவ் இன்டிஜரா தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு டிகிரி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அது பவர்ல ஃபிராக்ஷன் இருந்தா ஃபிராக்ஷனை ரிமூவ் பண்ணிடணும். ரேடிகல்ஸ் இருந்தா ரேடிகல்ஸை ரிமூவ் பண்ணிடணும். சோ இதெல்லாம் வந்து என்னது? டிகிரி ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கான ஐடியாஸ் அண்ட் டெஃபினிஷன் ஆஃப் தி டிகிரி அண்ட் ஆர்டர். சோ இந்த வீடியோ வந்து சிம்பிளா நம்ம டெஃபினிஷன் மாதிரி கொடுத்திருக்கோம். சில எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து சொல்லியிருக்கோம். இது ஓரியன்டான எக்ஸாம்பிள் சம்ஸ் டீல் பண்ணும்போது எந்தெந்த சம்ஸுக்கு எப்படி டிகிரி கண்டுபிடிக்கிறது, எப்படி ஆர்டர் கண்டுபிடிக்கிறது, எந்த சம்முக்கு டிகிரி கிடைக்கும், டிகிரி கிடைக்காதுன்றதுல நம்ம ப்ராப்ளம்ஸ் டீல் பண்ணும்போது ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.